ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக எக் தோசையும் டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஒரு 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து அதை ரெண்டு மூணாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டவத்தை எங்களுக்கு போதும். பட்டவத்தைனா எங்கள் ஊர் சைடு நாங்கள் எல்லாமே மிளகா வத்தலை பட்டவத்தைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நான் சொல்லிக்கிட்டேன். நம்ம அடுப்பில் வானலை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுப்பில் வானல்னா எங்கள் ஊர் சைடில் இது பேர் வடச்சட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வானலை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு நம்ம சுத்தமான நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ போட்டு வதக்குனா சட்னி செம்ம டேஸ்ட்டாக வருங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றினா போதுமானது. 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இல்லாட்டி தேவையான அளவு நல்லெண்ணெய் உளுந்து பொரிஞ்சிட்டு இருக்கும் போது இங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எட்டி பாக்குறதுக்கு நம்ம வீட்டு குட்டி சுட்டீஸ் வந்துட்டாங்க. அச்சோ, நம்ம இப்ப ஒரு பட்டவத்தை நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. அது லேசா வதங்கி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் மக்களே. கொஞ்சம் லைட்டா ஓவர் பொன்னிறமா வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் உளுந்து. அது வேற யாருனாலும் இல்லை, இதுதான் எங்க குட்டி சுட்டீஸை பார்த்துட்டு இதை நான் விட்டுட்டேன் மக்களே. இப்போ நம்ம ஓரளவு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் மக்களே. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. அது கல்லுப்போ இல்லை சால்ட்டோ அது உங்க விருப்பம். நான் கல்லுப்பு கொஞ்சமா தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் மக்களே. வதக்கி விட்டுட்டு அது நல்லா ஓரளவுக்கு வெந்து வரணும் மக்களே. அதுக்குள்ள எங்க வீட்டு சுட்டி செய்யற சேட்டை இருக்கே, இந்த கண்டித்துக்கிட்டு ஓடிட்டாங்க. இன்னும் அவங்கள பிடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இவங்க தான் என்னோட பொண்ணு ஹன்வி. இவங்க செய்யற சேட்டையெல்லாம் இருக்கேன் அப்பா. அந்த குரூப்ஸ் எடுத்து விளையாடாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. குடுங்க, அடிச்சுக்க போறீங்க குடுங்கன்னு சொல்லி கேட்டா கொடுக்கவே மாட்டாங்களாம். ஐயோ அம்மா, இவங்க செய்யற சேட்டையெல்லாம் எங்க வீட்டுல இருக்கவங்களாம் பார்த்துட்டு உன்னோட மேனேஜர் ஆக்ஸ் தான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்ப தக்காளியை நம்ம ஆஃப் பண்ணி அது கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்தாச்சு, வதக்கியாச்சு. அதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கு தேவையான அந்த பேட்டர் ரெடி பண்ணோம்ல. இது நான் வீட்டிலேயே அரைச்ச மாவு தான் மக்களே. உங்களுக்கு மாவு ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் நான் மாவு நான் ஆட் பண்றேன் எப்படி அரைக்கணும், எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ உளுந்து போடணும் எல்லான்றதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தோசை தவா எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் மக்களே. வெயிட் பண்ணிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு இப்போ நம்ம எக் தோசை பண்ண போகிறோம். ஸோ எக் எடுத்து அதை உடைச்சு அதை தோசை மேல ஈவனா நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் மக்களே. நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணணும் மக்களே. நம்ம புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மக்களை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 3 தோசை எனக்கு ஊற்றி வச்சிருக்கேன் மக்களே. ஸோ இது எங்கள் வீட்டு செல்ல குட்டிக்கு இந்த தோசை. ஓகே மக்களே, இப்போ
தோசை வந்துட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா எக்கு வந்துட்டு பாயில் ஆகிற வரைக்குமே வந்துட்டு வேகிற வரைக்குமே நம்ம திருப்பி போட்டு வச்சிடணும். ஸோ அது நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வந்துட்டு நம்ம பேபிக்கு சர்வ் பண்ணிக்கலாம். அது வெந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 minutes ஆகுது ஆகும். ஸோ 2 minutes வெயிட் பண்ணுங்க. இந்த தோசை எனக்கு ஊற்றி வச்ச தோசை மக்களே. இது வந்துட்டு நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா குக்காய் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணணும், அதை எடுத்துடலாம் மக்களே. ரொம்ப கிறிஸ்பியான எக் தோசை ரெடி. ஸோ அதை நம்ம பேபிக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு சட்னிக்கு வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணி வச்சோம்ல, சட்னிக்கு ரெடி பண்ணி வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சியில் செட் பண்ணியாச்சு மக்களே. செட் பண்ணிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதை அரைச்சதுக்கு அப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிக்கிற பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம் மக்களே. தென் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் 2 கரண்டி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் கருவேப்பிள்ளை இது எல்லாமே போட்டு தாளிப்பு கொடுக்கணும் மக்களே. எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ வந்துட்டு இதை தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்படியே இந்த பிளேட்டில் இந்த தோசையவும் அப்படியே அதிலேருந்து கொஞ்சம் சட்னியவும் எடுத்து வச்சு பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு மக்களே. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ரிவ்யூ கொடுங்க. நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. நன்றி.